என்ன மாத்திருக்கல. நீ எப்பெல்லாம் இறங்கி வந்தியோ அப்பவே நான் திரும்பி இருக்கணும். ஆனா திருந்தாம நினைச்சு உன்னை ஏமாத்தினதுனாலதான் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். உன்னை முதல்ல நேர்ல பார்த்தப்போ மனசார நேசிச்சது எல்லாமே நிஜம்தான். அப்படியே நான் என்ன அப்படியாலே விட்டேன். எல்லாமே சூர்யாவை பழிவாங்கன்றதுக்காக பண்ணதுமா. என்ன ஐஷோ நீ இப்படி வாடுற? உண்மைதானே சொன்னேன். இங்க பாரேஷோ, இனிமே எனக்குள்ள எந்த கெட்ட புத்தியும் இருக்காது. நீ அதே மாதிரி எல்லாத்தையும் மறந்து ஓடு. ஐ வச்சுட்ட. சூப்பர் 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 ஐஷோ. செல்லக்குட்டி, இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு. செல்லக்குட்டிக்கு என்ன வேணும்? தாயார் தந்தை செண்பகப்பும் மாம்பும் மகிழும்பும் மாமியார் வீட்டு. இவ்வளவு அழகா பாட்டு பாடி நீ குழந்தை கூட விளையாடுற. நமக்கு குழந்தை பிறந்தா எப்படி எல்லாம் கொஞ்சம் யாருடையாவது போய் பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தியா? ஏங்க இதுக்கெல்லாம் போய் பிராக்டிஸ் பண்ணிட்டு வருவாங்களா? ஆம்பளைங்க நீங்க வெளியே கிளம்பி நீட்டா போயிட்டு நீட்டா வீட்டுக்கு வருவீங்க. பொம்பளைங்க நான் அப்படி இருக்க முடியுமா? பக்கத்து வீட்டுல அக்கம் பக்கத்து வீட்டுக்கெல்லாம் போகும்போது அங்க இருக்கிற குழந்தைங்க எல்லாம் கொஞ்சம் விளையாடிட்டு இருப்போம். முன்ன பின்ன குழந்தைங்க இப்படி பாசமா கொஞ்சம் விளையாடி இருந்தா உங்களுக்கு இதெல்லாம் தெரியும். ஆமா ஆமா, நான் கல்யாணம் பண்ணி போனேன்னு நினைக்கல. ஆனா கல்யாணம் ஆகி இப்ப குழந்தையும் பிறக்க போகுது. இவங்க அக்கா வேண்டான்னு இருந்த கௌதமி இப்ப திரும்பி வந்துட்டாரு. அப்படி என்ன? எனக்கு என்னமோ மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. கௌதம் மாறிடுவான்னு தோணுச்சு. அவங்களுக்கு கண்டத்துக்கு மேல கண்ட சூர்யா ஏற்கனவே அக்காவை விட்டுட்டு போக முயற்சி பண்ணாரு. அக்கா உயிருக்கு போராடிட்டு இருந்தா. இப்ப அவங்க 2 பேரும் நல்லபடியா சேர்ந்துட்டாங்க. எல்லாமே நல்லதா நடந்துருச்சு. இருந்தாலும் எனக்கு அதை விட சந்தோஷமான விஷயம் என்னன்னா, ஐஷு அந்த வீட்டுல யாருமே இல்லாம இருக்கான்னு வருத்தப்பட்டியே. ஆனா இந்த குழந்தை பிறக்கும் போது இத சுத்தி தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தின்னு ஒரு கூட்டமே உறவா இருக்கு பார்த்தேல.